ஆம்லெட்டும் வத்த குழம்பும் செம காம்பினேஷன்ல. எத்தனை நாள் ஆச்சு நீ வச்ச வத்த குழம்பு சாப்பிட்டு? சரி சரி சாப்பிடு. ஆமா, பிருந்தாவை சாப்பிட சொன்னியா? அவன் இனிமே தான் சாப்பிடுவான். அவ எங்கடி? அவ அம்மா கூட கடைக்கு போயிருக்கா. பாவம் வீட்லயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் நானும் அனுப்பிவிட்டேன். ஆமா ஆமாடி, அதுவும் சரிதான். கொஞ்சம் குழம்பு ஊத்துறேன் இரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டணும் கண்மணி. ஆமாடி. ஏன் கண்மணி, இப்பெல்லாம் நீ மாறன் கிட்ட ஈஸியா பேசுறல? அவனுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மாக்கு நீ பண்றதெல்லாம் பெரிய சந்தோஷம். நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. வள்ளி அம்மாவை கேட்கவே வேண்டாம், சொல்ல சொல்ல நம்பவே மாட்றாங்க, மறந்துகிட்டே இருக்காங்க. இப்படிதாண்டி இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க நமக்கு கெட்டது பண்ணிருக்காங்கன்னா அவங்க அந்த தப்ப உணராத வரைக்கும் நம்ம கோவமா இருக்கலாம். ஆனா அவங்க அதை உணர்ந்துட்டாங்கன்னா நாமளே அந்த கோவத்தை குறைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இயல்பா பழகணும். இப்போ நீ இருக்கல, அந்த மாதிரிதான். வாழ்க்கை நமக்கு ஒரு தடவை தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் சொல்லு வீரா. எனக்கும் மனசுல வருத்தம் இருக்கதான் செய்யுது, அதெல்லாம் என்னால மறக்கவும் முடியாது. சரி, நம்ம எல்லாரும் குடும்பமா இருக்கோம். நீ வேற மாறன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க, உனக்காகவும் நான் யோசிக்கணும்ல. ஆனா உன் அளவுக்கு நான் நல்லவ இல்ல. என்னால என் அண்ணனை கொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா வாழ முடியாது. அவனை மன்னிச்சாலும் நான் வாழ முடியாது. தேங்க்ஸ் டி, சாப்பாடு சூப்பரா இருந்தது. வத்த குழம்புனா இப்படி இருக்கணும்.